மூன்றாவதாய் நம்ம வாசிக்கணும் அப்படின்னா யாத்திரையார் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 13, 14ஆம் வசனத்துல நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் செய்யும் பெரிய ரட்சிப்பை நீங்கள் பாருங்க. என்ன சொல்லுங்க? நின்னு நீங்க என்ன பண்ணணும்? நிக்கணும். இடத்துல என்ன பண்ணணும்? பக்க சொல்லுங்க சொல்லுங்க. நிக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல நிக்கணும். தேவ பிரசன்னத்துல விசுவாசத்துல நிக்கணும். பதறக்கூடாது, ஓடக்கூடாது, அலையக்கூடாது. ஒரு இடத்துல நின்று உருப்படியா ஒரு சபையில நின்று நம்ம வளரணும், விருத்தி அடையணும், கர்த்தருடைய வார்த்தையில கிளப்பணும். இல்லையா? அங்க இங்க அப்படி உறுதியா ஒரு மரம் ஒரே இடத்துல நிலைத்திருந்தாதான் அது நல்ல வீரியம் உள்ள மரமாய் மறந்து அது கனி கொடுக்கும். கொஞ்ச காலத்துக்கு இங்க அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு ஒரு தீர்மானம், உறுதியாய் நாட்டப்பட்ட ஒளிய மர கன்றுகளாய் கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்படும். கர்த்தருடைய ஆலயத்துல நிக்கணும். இந்த ஆலயத்துல கர்த்தருடைய ஆலயத்துல நிக்கிறது நமக்கு புண்ணியம், பாக்கியம், நமக்கு விலை உயர்ந்த சொத்து நினைக்கணும். தேவனுடைய ஆலயத்துல நிக்க வேண்டிய நேரத்துல ரோட்டு கடையில, பிரியாணி கடையில, கறி வாங்குற கறி கடையில என்ன கேட்டீங்கன்னா 9 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் கூட நீங்க நிக்க கூடாது. நீங்க தான் நிக்கணும், ஆலயத்துல தான் நிக்கணும். நின்று கொண்டு செய்ய ரட்சிப்பை நீங்கள் அப்படி தேவ சமூகத்துல நின்னீங்கன்னா, ஆண்டவரை சார்ந்து நின்னீங்கன்னா, ஆண்டவர் மேல கர்த்தர் செய்வார். பிரச்சனை வெள்ளம் போல என் மேல நிக்குது, நம்பிக்கையே இல்லை, ஆனாலும் கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லி உறுதியா நீங்க நிற்பீங்கன்னா நீங்க சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் நீங்க கர்த்தர் சொன்ன இடத்துல நிக்கணும். இல்லையா? 16ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் கேக்குறாரு, நீ உன் கையை நீட்டி, கையில என்ன இருக்குது? கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. கோல் என்றால் என்னதுக்கு அடையாளம்? கர்த்தருடைய விசுவாசத்திற்கு அடையாளம், வல்லமைக்கு அடையாளம். விசுவாசிகளே, நான் உனக்குள்ளேயே வல்லமைகளை வைத்திருக்கிறேன், உனக்குள்ளேயே நான் சில கிருபைகளை வைத்திருக்கிறேன். நீ ஜெபிச்சாலே உடைஞ்சிரும், நீ ஜெபிச்சாலே முடிஞ்சிரும். ஆனா நீ பிரச்சனையை கண்டு சோர்ந்து போயிட்டே இருக்கிற. இன்னைக்கு கர்த்தர் யாரோட கூட பேசுகிறார். அல்லேலூயா. பின்னாடி பெரிய படை, பார்வோனுடைய சேனைகள், முன்னாடி பெரிய சமுத்திரம், நடு மத்தியில மாட்டிக்கிட்டு இருக்கிற. நீ ஏன் பயப்படுற? நேத்து நடந்த பிரச்சனையும் நாளைக்கு இப்படி பிரச்சனை வரும், ஏன் நீ பயப்படுற? உன் கூட கர்த்தர் இருக்கிறார். உனக்குள்ள கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமையில நீ பலப்படு, சோர்ந்து போகாத. அல்லேலூயா. பிரச்சனையை கண்டு நீ என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போக கூடாது. கர்த்தர் சொல்றார், நீ என்னிடத்தில் வந்து முறையிடுகிறது என்ன? உன் கையில என்ன இருக்குது? கோல் இருக்குது. அதை பிடிச்சு சமுத்திரத்துக்கு நீட்டி அதை நீ விளந்து. நான் வந்து உனக்கு கிரியை செய்ய வேண்டிய விஷயம் இல்ல, உனக்கு இருக்கிற வல்லமையே உன்னை விடுதலையாக்க போதுமானது. அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலன் நமக்கு உண்டு. ஆமென் சொல்றேன். இன்னைக்கு இங்க இருக்கிற நிறைய விசுவாசிகள் நான் பாக்குறேன், நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனா அந்த பிரச்சனை நீங்க செய்யற பெரிய தப்பு என்ன தெரியுமா? உங்களுடைய விசுவாசத்தை விட்டுட்டீங்க. அந்த முன்ன ஒரு ஜெபம் பண்ணீங்கல்ல, கத்துனா அலங்கு இடியும், ஜெபிச்சா பக்கத்துல உள்ள அபிஷேகத்தில் நிரம்புவான், நீங்க துதிச்சா தேவ அக்கினி பூமியில இறங்குற அளவுக்கு இருக்கும். விசுவாசிகள் தான். உங்க ஜெபங்களை பார்த்து நானே நல்ல விசுவாசிகள் கொடுத்துருக்கீங்க, நல்லா ஜெபிக்கிறாங்களேன்ட்டு. ஆனா இன்னைக்கு வந்த கடன், இந்த சூழ்நிலை, இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் பிரச்சனை, கடன் பிரச்சனை எல்லாம் பார்த்து மெல்ல 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 என்ன ஆயிட்டீங்க? சோர்ந்து போயிட்டீங்க. இந்த சோர்வு உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வராது. கர்த்தர் சொல்றாரு, சும்மா உட்காந்து முறையிடாது. எனக்கு கடன், எனக்கு பிரச்சனை, எனக்கு இவன் பிரச்சனை, என் புருஷன் பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை, என் பால்காரங்க கூட பிரச்சனை. இந்த பிரச்சனை எல்லாம் தூக்கி போட்டு என்ன பண்ணுங்க? ஓரம் வச்சுட்டு முறையிடுறத நிப்பாட்டுங்க, புலம்புறத நிப்பாட்டுங்க. உன் வல்லமையை உன் கையில எடு. மறுபடியும் பரிசுத்தாவில் நிரம்பு. கையை நீட்டு, விசுவாசத்துல பலப்படு, ஜெபிக்க ஆரம்பி. அல்லேலூயா. வசனம் 21, மோசே தன் கைகளை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரத்தை ஒதுங்கும்படி செய்து. ஆமென் சொல்லுங்க. என்ன பண்ணாரா? கையை நீட்டினோன ஒரு காத்து மோசே நின்ன இடத்துல இருந்து அப்படியே பரவ ஆரம்பிக்குது. அல்லேலூயா. நீங்க விசுவாசத்துல உறுதியா நின்று கர்த்தர் செய்வார்னு சொல்லி கரங்களை உயர்த்திட்டீங்கன்னா பரலோகத்திலிருந்து ஒரு காற்று, பரிசுத்தாவின் வல்லமை அந்த பிரச்சனைக்குள்ள வர ஆரம்பிக்கும். வசனம் சொல்கிறது, அந்த காற்று இறங்கி சமுத்திரத்தை ஒதுங்கும்படி செய்தது. பிரச்சனையை ஒதுங்க செய்வார், போராட்டத்தை ஒதுங்க செய்வார். எந்த பிரச்சனையை கண்டு பயந்து போனீங்களோ அந்த பிரச்சனை அவளுக்கு மதிலாய் நின்றது. வெட்டாந்தரையில் நடந்து போனது போல கால் நனையாமல் வருகரை போனார்கள்.
சமுத்திரத்தை எப்படா கடப்போம் அப்படின்னு சொன்ன ஜனங்க கால் நனையாம மறுகரைக்கு போனாங்க. அவங்க போகும்போதே நடந்து பாக்குறாங்க. ரெண்டு பக்கமும் மதில் சுவர் போல், பாதுகாக்கும் அரண் போல் அந்த சமுத்திரம் நின்றது. உங்க விசுவாசிகளை நீங்க மட்டும் உங்களுடைய பவரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, தூசு மாதிரி ஆயிடும். இன்றைக்கு உள்ள சில ஆவிக்குரிய விசுவாசிகள் பேசுகிறேன். உனக்குள்ள இருக்கிறது தேவபலன். ஆயிரங்களையும் 16,000-களையும் குறிக்கக்கூடிய பலன் நமக்குள்ளே இருக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு பிசாசு உங்களை அடிமைப்படுத்தி பயன்படுத்தி உடைச்சு வச்சிருக்கான். நீங்க செய்யணும். இந்த வார்த்தை நல்ல அபிஷேகத்தோட கேட்கணும். இதெல்லாம் கர்த்தர் என் கூட பேசணும். சந்தர் சோர்ந்து போகாத. பிரச்சனை வருதா, இன்னும் அதிகமாக கூப்பிடு. அற்புதம் வேணுமா, இன்னும் அதிகமாய் சத்தமிடு. கண்ணு திறக்கணுமா, தாவீது குமாரனே எனக்கு இரக்கம் என்று இன்னும் அதிகமாய் கூப்பிட்டார். அப்பதான் வல்லமை, அப்பதான் திறக்கப்படும். நெருக்கம் வரும், ஆனாலும் சத்தம் பெருகணும், கதறல் பெருகணும், விசுவாசத்துல பெருகணும். பழைய ஏற்பாட்டு காலத்துல அது பேர் என்னது? கோல். மோசே தான் இருந்துச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ நீங்க மனுஷன் கூட யுத்தம் பண்ணல. மோசே யாரோட யுத்தம் பண்ணா? பார்வோன் கூட யுத்தம் பண்ணா. நம்ம யாரோட யுத்தம் பண்றோம்? வானமண்டல பொல்லாத ஆவியின் சேனைகளோட யுத்தம் பண்றோம். 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எப்படி செய்யப்பட்டிருக்கிறதுல, பிசாசானவன் எரிகிற அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய் நீங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய். அதுல சொல்லுது எல்லாவற்றுக்கும் மேலாக. என்ன சொல்லுங்க? ஒரு விசுவாசி எல்லாத்துக்கும் மேல எதை கையில பிடிச்சு நிக்கணுமா? விசுவாசத்தை. என்னங்க? விசுவாசத்தை பிடிச்சு கையில நிக்கணும். பிரச்சனை மத்தியில தான் கையில கேடகம் நிக்கணும். விசுவாசத்துல தான் யுத்தம் பண்ண முடியும். பல விசுவாசிகள் பிரச்சனையை தோத்து போனது காரணம் என்ன? கடன் மேல கடன் மேல கடன் பிரச்சனையாவே இருக்குது. வியாதி மேல வியாதி பிரச்சனையாவே இருக்குது. இழப்பு மேல இழப்பு மேல இழப்பு இல்லாம இருக்குது. ஒரு கடை, உங்க கடை உங்க கையில் லாபம் வர மாட்டேங்குது. உங்க தொழில் உங்களுக்கு லாபம் வர மாட்டேங்குது. நீங்க செய்யற வியாபாரம் உங்களுக்கு லாபம் வர மாட்டேங்குது. ஏன்? அப்ப அந்த வியாபாரத்தோட அந்த தொழிலோட உங்களுடைய பொருளாதாரத்தோட ஒரு ஆவி போராடுது. விசுவாசிகளே கண்கள் திறக்கப்படட்டும். அவர் அக்கினி ஆஸ்திரங்களை உங்களுக்கு எதிராக எரிகிறான். அது உங்களை தோற்கடிக்குது, உங்களை விழுங்குகிறது, உங்கள் பொருளாதாரங்களை தின்கிறது. வியாதி மேல வியாதினா அக்கினி ஆஸ்திரங்களால் உன் சரீரத்தை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறான். இந்த நேரத்துல ஐயோ அடி அடின்னு சொல்லி விழுந்துகிட்டு இருந்தா அடி வாங்கிக்கிட்டே தான் இருக்கணும். இன்னைக்கு விசுவாசிகளே நீங்க எழும்பி கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கேடகத்தை எடுத்து பிடிச்சு நீ எனக்கு எம்மாத்திரம் தேவப்பிள்ளையே, உனக்கு முன்பாக பெரிய பர்வதங்கள் எம்மாத்திரம் அவை சமபூமியாய் மாறும், சமபூமியாய் மாறும். நல்ல கையை தட்டி விசுவாசத்தோடு எனக்கு எதிராக இருக்கிற இந்த போராட்டத்திலே, இந்த விளைவிலே நான் கர்த்தருடைய அப்பயத்தை எடுக்கிறேன், கேடகத்தை எடுக்கிறேன். ஓ ஷமா நகரமியா, நீ விசுவாசத்தோடு குறித்து ஆரம்பிப்பது விசுவாசத்துடைய அக்கினி ஆஸ்திரங்கள் உடைய ஆரம்பிக்குது, உடைய ஆரம்பிக்குது. கர்த்தருடைய அக்கினி பற்றி பிடிக்கிற கையை தட்டி சுத்தமாக தோல்வி வேணுமா, வெற்றி வேணுமா? சமுத்திரத்தை கண்டு பயப்பட முடியா, பிளக்க முடியா? கரங்களை வீட்டு சோதனை பண்ணும்போது கட்டப்போது செங்கல் பிளக்குது, ஒரு காற்று இறங்குது, ஒரு காற்று இறங்குது. கர்த்தருடைய காற்று, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ஃபயர் 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 ஃபயர். கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி. உன் இதயத்தில் இருக்க அந்த அக்கினி ஆஸ்திரங்கள் செயலக்கிறது. உன் உலகில் இருக்கிற அக்கினி ஆஸ்திரங்கள் செயலக்கிறது. உன் தலை பகுதியில் இருக்கிற அக்கினி ஆஸ்திரங்கள் செயலக்கிறது. கர்த்தருடைய அக்கினி அனுப்புவார். இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தோட தலையிலிருந்து கால் வரை இருக்கிற எல்லா கட்டும் உடையணும் உடையணும் உடையணும். நான் உனக்கு ஜெபிக்கிறதில்லை, உனக்கு இருக்கிற ஜெபத்தோடு நீ போராடு போராடு போராடு. ஜெபத்துல போராடு. விடாத 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 விடாத. இப்படி ஒரு நேரம் இது வரப்போறது இல்லை. இன்னைக்கு இந்த நேரத்துல அது பிளக்கப்பட்டது, வழிவிட்டது, நகர முடியல, வாழ்க்கையில் அடுத்த அளவுக்கு போக முடியல. இந்த பிரச்சனையில சிக்கப்பட்டிருக்கிறேன், இதை தாண்ட முடியலன்னு பயத்தோடு வந்திருப்பா என்றால் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நானே, உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நானே, உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நானே. அதை உடைச்சு எரி, இரும்பலப்படுத்து, அதை உன்னை மேற்கொள்ள விடாதே. அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. கேடகத்தை எடுக்கணும். எத்தனை பேர் விடுதலை வேணும்? விடுதலை வேணும்னா கையில கோல். கோல் என்பது கர்த்தருடைய வல்லமைக்கு அடையாளம். கோல் என்பது விசுவாசத்துக்கு அடையாளம். கோல் என்பது கர்த்தருடைய ஊழியத்தின் அர்ப்பணிப்புக்கு அடையாளம். என் ஊழியக்காரன் எங்கேயோ அங்கே நானும் இருக்கிறேன். ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்குமான வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன். விசுவாசிகளுக்கு கர்த்தர் செய்யறது வேற, ஆனா ஊழியத்துக்கு உதவியா இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் செய்யறது வேற. அல்லேலூயா. 11ஆம் அதிகாரம் 28 நினைக்கிறேன் மத்தேயு புத்தகத்துல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அடுத்த சொல்றது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இருக்கிற சுமை நீங்கணும்னா அவர் மேல உள்ள பாரத்தை நீங்க ஏற்றுக்கணும். அவருக்கு நிறைய பாரம் இருக்குது. ஒரு நாள் நான் அண்ணாவை பத்தி தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் ஒரு சரியான வெளிப்பாடு கொடுத்தார். என்ன வெளிப்பாடு அப்படின்னா, தேவனுடைய ஆலயத்துல ஏழையின் 2 பிள்ளைகளும் வேலையாட்களின் பிள்ளைகளா இருக்கிறார்கள், விபச்சாரக்காரர்களா இருக்கிறார்கள், தெய்வமயம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஏழைக்கு பின்பாக அந்த ஊழியத்தை செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? ஏழையின் பிள்ளைகளுக்கு இருக்கிறது. வருகிற எல்லா ஜனங்களும் பலி செலுத்துகிறார்கள், ஆராதனை செய்கிறார்கள், கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார்கள், எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீரா? ஆனா ஆண்டவருடைய ஆலயத்துல ஒரு உத்தமமான ஊழியக்காரன் இல்லை. ஆண்டவரே ஒரு ஊழியக்காரனை எழுப்பும், இந்த ஊழியத்தை நடத்தும், ஜனங்களை விசாரின்னு சொல்லி கர்த்தருடைய வாரத்துக்காக ஜெபிக்க யாருமே இல்லை. பல ஆண்டுகளாய் அன்னாளுக்கு வைத்த பிள்ளை இல்லை. ஒரு நாள் ஆலயத்துல வந்து ஒரு தீர்மானம் பண்ணா, இங்க பாருங்க ஆண்டவரே, எனக்கும் பிள்ளை இல்லை, உங்களுக்கும் பிள்ளை இல்லை. எதுவுமே புரிஞ்சு, எனக்கும் ஒரு பிள்ளை இல்லை, அடுத்தது ஏழைக்கு அப்புறம் இந்த ஊழியத்ததே உங்களுக்கும் ஒரு பிள்ளை இல்லை, 2 பேரும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை பண்ணிக்குவோம். நீங்க எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளை நான் உங்களுக்கே தரேன். அந்த வார்த்தை எப்ப வந்துச்சோ அப்பொழுது அவன் வயிற்றிலே ஒரு ஆண் பிள்ளை பிறந்தான். வருத்தங்கள் மாறியது, போராட்டங்கள் மாறியது, சுமைகள் நீங்கியது. காரணம் கர்த்தருடைய வார்த்தை அன்னாள் ஏற்றுக்கொண்டார். இந்த ஊழியத்துல எவ்வளவு நெருக்கங்கள் இருக்கு தெரியுமா? இல்ல நம்ம 100 பேருக்கு அழைக்கப்பட்டிருக்கோமா? இல்ல, இந்த ஆரணி பட்டணத்தையே கர்த்தருக்குள் நடத்தணும். 56 கிராமங்களை கர்த்தருக்குள் நடத்தணும். மாதம் மாதம் இந்த திருவண்ணாமலையை சுத்தி கிளிவரத்துல எத்தனை லட்சம் மனங்கள், எத்தனை லட்சம் மனிதர்கள் சுத்தி வர்றாங்க. என்ன தர்றாங்க? சாமி எங்க, சாமி எங்க, சாமி எங்க. கல்லா அப்ப கூட சாமியை நம்புறேன், நெருப்ப கூட சாமியை நம்புறேன், எப்படியாவது கடவுளை எங்களுக்கு காட்ட மாட்டீங்களான்னு இந்த தமிழ்நாட்டிலேயே விசேஷித்த ஒரு மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம். கடவுளை தேடுகிற பல கோடி மக்கள் பல தேசங்களிலிருந்து வந்து கடவுளை தேடுறாங்க. கடவுளை காண்பிக்க அவங்களுக்கு யாரும் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறார், நீ அந்த வேலையை செய்வாயா? நீ அந்த பாரத்தை செய்வாயா? இந்த அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக நீ திறப்பு நின்று என் சுவிசேஷத்தை சொல்லுவாயா? உன் கைகளுக்கு கிடைத்த ஊழியத்தை நீ செய்வாய் என்றால், நான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்க உன் சுமைகளை நீக்குவேன், அந்த தடைகளை உடைப்பேன், அந்த தடைகளை மத்தியிலே நான் உனக்கு பதிலாக இருந்து அந்த சூழ்நிலை மத்தியிலே நான் உன்னை மறுத்தலை கொண்டு வர செய்வேன். இன்னைக்கு நீங்க முடிவெடுக்கணும். அந்தவரே கடனா, ஆனா ஒரு நாள் உங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சபையில நல்ல விசுவாசிகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, எனக்கு இருக்கிற அதே வாரத்தை நான் விசுவாசிகளை பார்க்கிறேன். தீமோத்தேயுவை பார்த்து சொல்றார் பவுல், உன் ஜெபங்களில் நாள்தோறும் நீ வடிக்கிற கண்ணீரை கண்டு நான் ஆறுதல் அடைகிறேன். நான் மட்டும் இல்ல, இங்க உள்ள எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும், இந்த நாட்கள் சகோதரிகளும் இந்த ஊழியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க. நான் இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் தேவனுடைய ஊழியக்காரனா சொல்றேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் முடிவெடுத்தீங்கல்ல, இனி பாருங்க உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கும். தானாய் கதவுகள் திறக்கப்படும், தானாய் நன்மைகள் நடக்கும். நீங்க கர்த்தருக்காக நிக்கிறதுனால கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்காக நிக்கிறீங்க, கிடைச்ச பெரிய புண்ணிய வாய்ப்பு. ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷம் சொன்னா கூட ஒரு ஊழியம், அதை திறந்து செய்யுங்க. சபைக்காக ஜபிக்கிறீங்க, தேசத்துக்காக ஜபிக்கிறீங்கன்னா அது ஒரு ஊழியம், அதுக்காக நீங்க தொடர்ந்து செய்யுங்க. சிறுவர் ஊழியத்தை கடந்த இந்த வருஷம் ஃபுல் ஃபோக்கஸ் சிறுவர் ஊழியம் தான். கிட்டத்தட்ட இந்த வருஷத்துக்குள்ள குறைஞ்சது ஒரு 500 பிள்ளைகளையாவது, சிறு பிள்ளைகளையாவது நம்ம ஊழியத்தின் அண்டர்ல கொண்டாடணும். ஒரு இடத்துல நம்மளால 50 பிள்ளைகள் நடத்த முடிச்சுன்னா கூட நம்ம 10 இடத்துல சிறுவர் ஊழியத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம்.
500 பிள்ளைங்களை நடத்த முடியும். 500 பிள்ளைங்களும் வாலிபர்கள். ஆனா எவ்வளவு பெரிய எழுப்புதல் இந்த ஆரணி பட்டணத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்வார். பாருங்க, நம்ம சபையில் உள்ள வாலிய பிள்ளைங்க காலையில 5 மணிக்கு வந்துட்டு பாஸ்டர் கதவு தட்டுங்க, கதவு தட்டணும். என்னப்பான்னா சமையல் பண்ணணும், கதவு சாவித்தாங்க. நான் விழிப்பதற்கு முன்பு ஊழிய வாரம் அந்த பிள்ளைகளுக்கு கதவு தர ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் நைட்டு பிரேயர் எல்லாம் முடிச்சு தூங்கும்போது மணி 2:30 மணி சவுண்ட் கேட்குது. வந்து பார்த்தா பனி, பயங்கர பனி, குளிர். சின்ன வாலிய பையன், சாவி தாங்க பாஸ்டர். சர்ச்சில் கதவை திறந்து சமையல் பண்ணணும். அவன் ஊழியத்தை ஆரம்பிச்சான். எனக்கு முன்பு அவர்கள் தங்கள் ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரியான ஊழியம் மட்டும்தான் சபை தேசத்துல பெருகும். இந்த வாலிப பிள்ளைகளை போல நம்ம நடத்துற எல்லா சிறுவர் ஊழியத்திலும் கர்த்தர் ஆயிரக்கணக்கான வாலிப பிள்ளைகளை எழுப்பி அந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய பலத்தால் இடைக்கட்டி இந்த தேசத்தை அசைக்கிற பவுல்களாக எல்லா மனிதர்களுக்குள்ளே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு தீர்க்கதரிசிகளாக, யோவான்களாக கர்த்தர் பிள்ளைகளை பயன்படுத்துவார்கள். அல்லேலூயா. அந்த மிகப்பெரிய உன்னத ஊழியத்தை, பெரிய பொறுப்பையும் கர்த்தர் உங்க கைகளை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் செய்ய போறீங்க? அவருடைய நுகம் நீங்க சுமந்தீங்கன்னா உங்க சுமை விலகாம. நான் பார்த்த ரகசியத்தை சொல்றேன். கர்த்தருக்காக நின்றீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். அது எந்த சந்தேகமே இல்லை. முதலாவது சொன்னேன், ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தான். யாக்கோபு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். மோசே கர்த்தருக்காக நின்றான், விசுவாசத்தில் நின்றான், கர்த்தருடைய வல்லமையில நின்றான், கர்த்தருக்காகவே நின்றான். அவருக்காக வாழணும். அந்த வாழ்க்கையினுடைய விளைவு பெரிய வல்லமைகள். அல்லேலூயா. கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்ப வேண்டும் என்றால், சீயோன் குமாரத்தியே நீ எழும்பு, தூசியை 52வது ஏசாயா புத்தகம் 1 வசனம் நினைக்கிறேன். நீ என்ன பண்ணுமா? உன்னுடைய தூசியை எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன்னுடைய அலங்கார வஸ்திரங்களை தரித்துக்கொள். அல்லேலூயா. எல்லாரும் கையெழுத்து சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில எல்லா சோர்வுகள், மயக்கம், கலக்கம், பிரச்சனை, போராட்டம் இதை பார்த்தே நான் அப்படியே டஸ்ட்ராயிட்டேன். அல்லேலூயா. பல பேர் என்னாச்சுன்னா குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, வியாதி பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை எல்லாம் நினைச்சு உங்களுடைய அலங்கார வஸ்திரம் டஸ்ட் ஆயிடுச்சு. மேல நிறைய டஸ்ட் அப்படியாச்சு. நீ இப்ப என்ன பண்ணணும்? உதறி விடு. சொல்லுங்க, எழும்புறேன். இந்த கழுவி பாத்தீங்களா, செட்டை அடிச்சு மேல எழுந்துமே. அப்படி விசுவாசிகள் மறுபடியும் பழைய உத்வேகத்துல, பழைய விசுவாசத்துல, பழசுல கத்திரிக்காய்னா புதுசுதான். கத்திரிக்காய் காத்திருக்கணும். புது நல்லா கையை கட்டும் போது கழுவின் செட்டைகளை அடிப்பதை போல கத்தர்களை ஒரு புஷ் பண்ணா மேல எழும்பணும். கத்தர் அப்படி ஒரு பெரிய மகிமைக்குள்ளாக நடத்துவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இன்னும் சில காத்தை பேசி முடிக்க விரும்புகிறேன். அதுக்கப்புறமா யோசுவா புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல, சரி 3ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல என்ன, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் அப்படின்ற என்ன சொல்லிக்கோங்க. இன்றைக்கு நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டால் நாளைக்கு கர்த்தர் உங்களிடத்திலே அற்புதங்களை செய்வார். சிறையிருப்பு மாறணும்னா அடுத்த பாயிண்ட் என்னது? பரிசுத்தமா இருக்கணும்.